பொலித்தீனுக்கும் இனி கட்டணம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய பத்திரிகைகள் முதலான செய்திகளை தந்திருக்கின்றன. இன்றைய தினகரன் பத்திரிகை தொடர்பான செய்தி, பொருட்கள் கொள்வனவின் போது பொலித்தீன் பைகள் வழங்க தடை, மேலதிக கட்டண மறுபடும் முறை நவம்பர் முதல் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. நவம்பர் 1ஆம் தேதி முதல் பொலித்தீன் பைகளுக்கு கட்டணம் வசூலிக்கும் வர்த்தமான அறிவிப்பை வெளியிட எதிர்பார்ப்பதாகவும், இதனால் பல்பொருள் அங்காடிகள் உள்ளிட்ட வணிக நிறுவனங்கள் நுகர்வோருக்கு வழங்கும் பொலித்தீன் பைகள் போன்ற ஷாப்பிங் பைகளை இலவசமாக வழங்க முடியாது எனவும் சுற்றுலா அமைச்சர் மற்றும் பிரதிவாதிகள் நேற்று உயர்நீதிமன்றத்தில் அறிவித்திருக்கின்றார்கள். பொலித்தீன் பயன்பாட்டு சுற்றுச்சூழல் அழிவை ஏற்படுத்துவதால் அதன் பயன்பாட்டை குறைப்பதற்கான திட்டத்தை வகுக்க உத்தரவிட கோரி சுற்றுச்சூழல் நீதி நிலையம் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனு தொடர்பான மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. எனவே பிரதிவாதிகள் சார்பாக ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் டாக்டர் அவந்தி பெரேரா இந்த அறிவிப்பை முன்வைத்திருக்கின்றார். இந்த மனு நேற்று பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன், சுரேசேன நீதியரசர்கள் குமுதினி விக்ரமசிங்க மற்றும் சம்பத் அபேகுண ஆகியோர் அடங்கிய 3 பேர் கொண்ட உயர் நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பல்பொருள் அங்காடிகள் உள்ளிட்ட வணிக நிறுவனங்களால் நுகர்வோருக்கு வழங்கப்படும் ஷாப்பிங் பைகளுக்கு வரி விதிக்கப்படும் என்று சுற்றுச்சூழல் அமைச்சர் மார்ச் 28, 2024 அன்று உயர்நீதிமன்றத்தில் உடன்பாட்டை வெளிப்படுத்தி இருந்தார். எனவே அந்த வெளிப்படுத்தலுக்கு அமைவாகத்தான் இப்போது, ஆனால் அந்த ஒப்பந்தம் இன்னும் செயல்படுத்தப்படவில்லை என்று சுற்றுச்சூழல் நீதி நிலையத்தின் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி டாக்டர் ரவீந்திரநாத் தாபரே தெரிவித்திருக்கின்றார். நீதிமன்றத்தை சந்தித்த பிறகு எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின்படி பிரதிவாதிகள் செயல்படாததால் இந்த புதிய மனுவை முன்வைக்க வேண்டி இருந்தது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் டாக்டர் அவந்தி பெரேரா நவம்பர் 1ஆம் தேதி முதல் ஷாப்பிங் பைகளுக்கு கட்டணம் வசூலிக்க அனுமதிக்கும் வகையில் வர்த்தமான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூறினார். அதன்படி சுற்றுச்சூழல் நீதி நிலையம் அந்த அறிவிப்பை வெளியிட ஒப்புக்கொண்டது. அதன்படி தொடர்பான விசாரணை நிறைவேற்றுமாறும் மன்று உத்தரவிட்ட விவகாரங்கள் முக்கியமாக இருப்பதற்கான. எனவே எதிர்வரும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் கடைகளில் உங்களுக்கு இலவசமாக பொலித்தீன் பைகள் வழங்கப்படக்கூடாது, வழங்கப்பட மாட்டாது. எனவே பொலித்தீன் பைகள் தேவை என்று நினைக்கின்றவர்கள் பணம் கொடுத்து பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது நீங்கள் வாங்குகின்ற பொருட்களை கொண்டு வருவதற்கு நீங்கள் வீட்டிலிருந்தே இந்த பைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்பது முக்கியமான விவகாரம். சூழலில் பொலித்தீன் தொடர்பான பொலித்தீன் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதனுடைய தாக்கங்கள், மண்ணுக்கு ஏற்படுகின்ற விளைவுகள், சுற்றுச்சூழல் ஏற்படுகின்ற பாதிப்புகள் தொடர்பான, வாழ்கின்ற உயிரினங்கள் ஏற்படுகின்ற பாதிப்புகள் தொடர்பான பல்வேறு விடயங்கள் கடந்த காலங்களில் சுட்டிக்காட்டப்பட்ட நிலையில் பொலித்தீனுடைய பயன்பாட்டை குறைப்பதற்கான முக்கியமான முயற்சியாக இருக்கிறது. எனவே இனி வரும் காலங்களில் பொலித்தீன் கடைகளில் பணம் கொடுத்துதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக அறிவிக்கப்படுகிறது. பணம் கொடுத்துதான் உங்களுக்கு அவர்கள் வழங்க வேண்டும். எனவே நீங்கள் அப்படி பொருட்களை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் வீட்டிலிருந்தே பாதுகாப்பான பைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இங்கே இதனூடாக முக்கியமான தகவலாக இருப்பது. எங்களிடமும் இந்த சுற்றுலா பாதுகாப்புக்கான பொறுப்பு இருக்கிறது, அதற்காக நாங்களும் அதனூடாக செயல்பட வேண்டும் என்பதாக அந்த செய்திக்கு முக்கியமான தலைப்பை வழங்கியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.